இருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இங்கே நம்ம தனசாரி சார் இந்த சங்கம் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். நாங்கள் ஏற்கனவே அவர் ஆஃபீஸில் மீட்டிங் போட்டிருந்தாலும் அப்பயும் நாங்கள் கலந்துக்கணும். அதாவது நிறைய பட்ஜெட் படங்கள் எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏழ்மையில் எடுக்கிற அந்த மாதிரி ஒரு சில படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம முன்னுதாரணமாக சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே வச்சிட்ருக்காரு. அந்த டீமே பட்ஜெட் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த சங்கத்தில் மாவட்ட துணைத் தலைவராகவும் என்னை நியமிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பொது சேவை வியாபாரி சங்கம் நிறுவன தலைவர். என்னுடைய சங்கமும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம். நான் அரியன் திரைப்பட வரலாறுன்னு ஒரு படம் எடுத்து தயாரித்து ஹீரோவாக நடித்து டைரக்ஷன் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இயக்கம், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர்னு பல விஷயங்கள் நான் பண்ணி 200 நாள் என்னுடைய படம் ஓடி சாதனை பெற்றது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அரியன் திரைப்பட வரலாறு போட்டிங்கன்னா ஃபுல் படமே வரும். அடுத்த படமும் நாம் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா சார் அடிக்கடிக்கு உங்களுக்கு இந்த நிறைய படம் பிஸ்னஸ் பண்ணும்போது இமிடியேட் நம்மளை சிலர் கரெக்டான பிஸ்னஸ் நம்ம கெடுத்துடுறாங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு அந்த சப்போர்ட்டில் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லி தனுசார் நேற்று சார் கூட சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்துடுறோம். அது பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாமல் நிறைய கெடுக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு படம் எடுத்தேன். ஏன்னா அதே மாதிரி படம் எடுக்கிறவங்க அதாவது நல்ல ஒரு படத்தை நம்ம மெசேஜ் உள்ள நம்ம ஒரு படம் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா என்னுடைய படமே 200 நாள் ஓட்டின காரணம் என்னன்னா மெசேஜ் படம் ஃபுல்லாகவே ஒரு மெசேஜ். இளைஞருங்க சாதிக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் படிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் காதல் கல்யாணம்னு யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் 200 நாள் ஓடிச்சு. நல்ல ஒரு பேர், ஒரு படம் நல்ல ஒரு பேரும் புகழும் எனக்கு தந்தது. இந்த மாதிரி நீங்களும் படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த படம் நல்ல கை கொடுக்கும்ன்றது இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நாளில். எனக்கு இந்த அளவுக்கு தனசேகர் சாரும் ரமேஷ் சாரும் எனக்கு இது போல் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு படம் செல்லாத மேலே பேச முடியாது. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் மாயப்பெருமாள், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு இந்த பதவி ஏன்னா வயசில் பெரியவனாக இருந்தாலும் பதவி பெரிய பதவியாக இருக்குது. சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச முயற்சியில் என்னென்ன சங்கத்துக்கு வளர்ச்சிக்காக பாடுபட முடியுமோ அந்தளவுக்கு நான் பாடுபட்டு சங்கத்தோட வளர்ச்சியை மேன்மேலும் கொண்டு போக என்னால் நான் என்னென்ன செய்யணுமோ நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ். துணைத் தலைவர் டாக்டர் ஜே ஹரிதாஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். அவருக்கு பதிலாக இவருக்கு கொடுத்துள்ளோம்.
எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர் சாருக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவரோட கோஆக்டர் நான். ஒரு படம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அவருக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். இனிமேல் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தனசேகர் சார் வந்து ரமேஷ் சார் வந்து உயிர் நண்பர்கள். அவருக்காகவும் சேர்த்து வந்திருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் ரமேஷ் சார் அவர்களுக்கும், நம்ம தனசேகர் சார் அவர்களுக்கும், கதிரேசன் சார் அவர்களுக்கும், எங்கள் மேடையில் உட்காந்துருக்கிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அதே போல் மேடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துழைக்கலைன்னா முன்னாடி உட்காந்து இருக்கிறவங்க மேடையில் உட்கார முடியாது. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதே போல் வருஷமும் இதே மாதிரி விழா கொண்டாடுறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா மாவட்டத்துலேயும் ஆட்கள் சேர்த்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இவ்வளோ பேரும் சேர்த்துனுன்றது நம்ம நம்பர்ஸ் இப்போ சேர்த்த மட்டும்தான் நம்ம குடும்பம் வந்து பெருசாக வளரும். இது வந்து பொது விழான்னு எடுத்துக்காம நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே போல் விசேஷம் மாதிரி எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம குடும்பம் விசேஷமாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம குடும்பத்தில் கூட்டம் சேர்ந்துட்டே இருந்தால் நம்ம எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். அந்த மாதிரி சந்தோஷப்படணுன்றது என்னுடைய ஆசை இருக்குது. ரமேஷ் சார் நாங்களும் தர்மபுரி தான். ஆனால் இப்போ நாங்கள் பிஸ்னஸ்க்காக தான் கோயம்புத்தூரில் இருக்குது. அதனால் கோவை ராதான்னு மேம் படிச்சிருக்காங்க. ஓகே. ஆனால் ஒரே ஊரில் ஒரே மாவட்டத்தில் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நெட்டில் பார்ப்பேன், எல்லாம் நியூஸில் பார்ப்பேன். நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த சாரை மீட் பண்ணணும். நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்படி ஒரு தெய்வத்தை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக போய் பார்த்து தான் நான் தேட்டரை பார்த்துட்டு சாரை பார்த்தேன். அப்போ தான் சாரு தனசேகர் சார் எதாச்சியாக பார்த்தேன். கரெக்டாக சென்னையிலேருந்து தர்மபுரி வந்திருந்தாங்க. அன்றைக்கி தான் சாரை நான் மீட் பண்ணேன். ரொம்ப நாளாக அவளை இந்த சங்கத்தில் நான் இணைந்து ஒரு 9 மாதம் ஆகும் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ சங்கத்தில் நான் இணைஞ்சிருக்கேன். நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். தர்மபுரியில் எடுத்து ஜோக்கர் படத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் நேஷ்னல் அவார்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த படத்தில் அட்வொகேட்டாக நடிச்சு. அது போக சீமராஜா, சாமி 2, அம்மன் சீரியல் எடுத்து 3 வருஷம் சன் டிவியில் ஓடிச்சு. நான் அதில் அம்மனாக தான் நடிச்சிருக்கேன். நான் எவ்வளோ படங்கள் நடித்து எவ்வளோ மேடைகள் ஏறினாலும் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரு புது அனுபவமாக ஒரு புது குடும்பமாக எனக்கு கிடைச்சது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நான் பேசும்போது. எல்லா டேஜும் டேஜ் ஆகிடாது. இதே ப்ரெசன்ட் லாப்லேயே வந்து 11 ஆடியோ லான்ச்சில் நான் கலந்துருக்கேன். அதில் 3 மீட்டிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோ நாள் இல்லாத ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எனக்கு. உள்ளூர்காரங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு யார் ப்ரொடியூசர் கிடைக்கல. நிறைய டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அதை மீறி கிடைச்சாங்களேன்னா அதுக்கு தகுந்த கேரக்டருக்கு தகுந்த ஆர்டிஸ்ட் போடுறது பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டும் போட்டு படம் எடுத்தாங்களேன்னா அதை ரிலீஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் பெரிய கொடுமையாக இருக்குது. புள்ள வேணான்னு ஆசைப்படுறது கிடையாது. அந்த குழந்தை தொட்டியில் ஆட்டுறது தான் இருக்கிறதே ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருடைய கையில். அப்படி கஷ்டப்படுற காலத்தில் வந்து தனசேகர் சாரும் ரமேஷ் சாரும் எந்த மாதிரி படங்களாக இருந்தாலும் நாம் ரிலீஸ் பண்ணலாம். நம்மளதும் தேட்டர் இருக்கு இல்லைங்களா, நம்மளும் ரிலீஸ் பண்ணலாம், எங்களால் முடிஞ்ச உதவின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையில் அவங்க இந்த இடத்துல மேடையில் நான் தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு பேச நடத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நான் ஃபஸ்ட்டு மீட்டிங். எப்படி பேசுறது என்னன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுனா நிறைய பேசலாம், நிறைய பேசுவேன். ஸ்டேஜில் உட்காந்துருக்க தனசேகர் அண்ணன் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு எனக்கு. சார் இப்போ தான் பழக்கம். ரமேஷ் சார் அண்ணன் பேர் கதிரவன் அண்ணன். ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க, இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு 12 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. இதே நேமில் டாக்டர் ரம்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டலும் 20,000 ஸ்கொயர் ஃபீட் வித் 5 ஃப்ளோர்ஸ் இருக்கும்.
குன்றத்தூரில் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். சங்க காப்பாளராக கொடுத்துருக்காங்க. இது தனசேகர் அண்ணன் எதை நினச்சி கொடுத்தாருன்னு தெரில. கண்டிப்பாக இந்த சங்கத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கூடிய வேலை எனக்கு கண்டிப்பாக இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் எந்த டைமில் இருந்தாலும் என்னை கூப்பிடலாம். என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன். நான் ஒன்று இந்த டைமில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். இந்த சங்கத்தில் பதிவு பண்ண அத்தனை கார்டுக்கும் வீட்டில் ஏதாவது டெலிவரி பண்ணணும்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணித்தரேன். சரிங்கண்ணா? வேறு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேமிலியில் வந்து பசங்களை படிக்க வைக்கணும், காலேஜ் சீட் பே பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை நான் ஹெல்ப் பண்ணித்தரேன். சரிங்கண்ணா, நன்றி, தேங்க்யூ. நல சங்கத்துக்கு 30 விழா. இந்த 30 விழான்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட விழா. அதுக்காக வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ எல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஹலோ, சரி சார், யோசிக்கலாம்ல. இப்போ நம்ம வந்து வாய்ப்பை தேடி தேடி ஒரு காலம் வந்து அலைஞ்சு தெரிஞ்சோம். ரொம்ப ஒவ்வொரு இடத்துக்கு வாய்ப்பு தேடி தேடி போகும்போது நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி இப்போ வந்து வாய்ப்பு வந்து உங்கள் கண் முன்னாடி இருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும், செதற தேங்காய் மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நெல்லிக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் தான் இதை வந்து பயன்படுத்த முறையில் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு வந்து சாதாரண எல்லாரும் தேடி அலைந்தவங்களோட இப்போ சாதாரண முறையில் உங்கள் கண் முன்னாடி நிற்கும் போது திரைக்கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன்றாங்க. அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நிற்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் நம் கைகளை ஏந்தி கிடைக்கிற மாதிரி உண்மையாகவே இந்த வாய்ப்புகள் நம்ம முன்னாடி நிற்குது. எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு திடீர்னு பேச சொன்னதெல்லாம் பேச வார்த்தை வரவில்லை. நான் நிறைய கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். திரைக்கு பின்னாடி தான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து இதுதான் இவங்க தான் நான் என்ன அந்த படம் ஸ்க்ரீனில் பண்ணும்போது இது நான் பண்ண வேலை, இது நான் கொடுத்த ஆர்டிஸ்ட். எல்லாரும் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து உச்சத்துக்கு போன ஆர்டிஸ்ட்டும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆனால் இது நான் கொடுத்தது பெருமையாக சொல்லியிருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். முன்னாடி இருக்கவங்களுக்கும் தெரியாது. என்ன வந்து அறிமுகப்படுத்தல. தனசேகர் சார் தான் வந்து நீங்க வாங்க மேடம் சொல்லி என்ன அறிமுகப்படுத்த. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து என்னோட அறிமுகம் வந்து இந்த சங்கத்து மூலியமாக எனக்கு நானே கண்ணாடி பார்த்துக்கிற மாதிரி இது எல்லாருடைய நம்ம குடும்பத்தோட விழா. இதுல வந்து ஏதாச்சும் பிழையா பேசியிருந்தா மன்னித்து கொள்ளணும். அடுத்தபடியாக திரைப்பட நடிகர் மற்றும் நம் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் கே அருளானந்தன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வருகை தந்த அனைவருக்கும் முதற்க நன்றி. இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம், இந்த சங்கம் வந்து எளியோர் கூட திரைத்துறை உலகத்துக்குள்ளே வரணுன்ற நோக்கத்துக்காக தான் தொடங்கியிருக்கோம். நம்ம சங்கத்துக்கு மெரும் உதவியாக இருக்கிற தென்னிந்திய பொதுச் செயலர் திரு ரமேஷ் சார் அவர்களும், நம்ம சங்கத்தை தமிழ்நாட்டில் வந்து மென்மேலும் வளர்ச்சி தரணுன்றதுக்காக மாநில தலைவரான திரு கதிரவன் சார் அவர்களும், அவருக்கு உறுதுணையாக இருக்கிற பொதுச் செயலாளர் திரு பிச்சுமணி சார் அவர்களும், நம்ம சங்கத்தை பாதுகாக்க, அதாவது சங்கத்தை மட்டும் இல்லாமல் நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆரோக்கியம், அந்த அவருடைய மருத்துவ காப்பீடு வழங்க தம்பி திரு தினேஷ் அவர்களுக்கும் முதற்க வந்து இந்த சமயத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து பதவியேற்பு விழா இதுக்கு நடந்து முடிஞ்சது. மருத்துவ காப்பீடு திட்டமும் இப்போ கொடுத்து முடிச்சிடறாங்க. அதே போல் வந்து நம்ம சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நம்ம சங்கம் சார்பாக அவுட்ரேட் வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம். அதே போல் வந்து நம்ம யாரும் சினிமாவில் வந்து வரலாம், சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக சாதிக்கலான்றதுக்காக தான் இந்த சங்கம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். மேலும் மேலும் இந்த சங்கத்துக்கு வந்து இது 3ஆம் ஆண்டு. 1ஆம் ஆண்டு நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணோம். 2ஆம் ஆண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில், அதாவது முதியோர் இல்லத்தில் போயிட்டு அவங்க கேட்டு கொண்ட இணங்கி நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த ஆசிரமத்தில் போய் நாங்கள் 2ஆம் ஆண்டை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணி முடித்தோம். 3ஆம் ஆண்டு இந்த சாதி கிராமத்தில் உள்ள பிரசாத்தாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். மேலும் மேலும் இந்த சங்கம் வளர்ச்சியப்படும். அடுத்தபடியாக இந்த சங்கத்தை பற்றி நம்ம பொதுச் செயலாளர் 2 வார்த்தை பேசுவார்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கும் போட்டியெல்லாம் இல்லை. திறமையாக இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணி ஊதியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதை இந்த சங்கத்து மூலமாக நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். அடுத்தபடியாக மாநில தலைவர் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய சங்கம் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி யாருக்கும் போட்டியான சங்கமே அல்ல. இது வறுமையில் வாடுகின்ற ஏழை எளியவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் மென்மேலும் பல நன்மைகள் செய்வோம். இந்த சங்கத்தை மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று நன்றி கூறுகிறேன். நன்றி. வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பட்ஜெட் படத்துக்கு வெளியிடுறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். உங்களுக்கு தெரியும். இந்த பட்ஜெட் படங்களுக்கு நம்ம வெளியிடணும்னா நம்ம பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு தியேட்டரில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பட்ஜெட் படங்கள்லாம் கண்டிப்பாக இதில் வெற்றி பெற்றுடலாம். ஸோ இதுக்கு நம்ம சங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு நம்ம சங்கம் ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக நம்ம சங்க காப்பாளர் மருத்துவ இதை பற்றி பேசுவார். என்ன நோக்கம் அந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம்? ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கு சினிமாவில். இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் சொல்லும்போது ஒருத்தரை ஓடி ஜெயிக்க முடியாத ஓட்டப்பந்தயம் கிடையாது. பல பேர் ஓடினாதான் இல்லை யார் செயல்பாடு திறமையாக இருக்குன்னு சொல்கிறது தான் நம்ம ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. அது பல சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் செயல்பாடு எப்படி தான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கும் போது ஒரு நலத்திட்டத்துக்காகவும் சேவைக்காக மனப்பான்மையை தான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பல சங்கங்கள் மேலும் உருவானதான் எங்களோட ஆசையம். நாங்கள் எல்லா சங்கத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிறதா எங்களோட நோக்கமும். சரி, எந்த சங்கத்துக்கு நம்ம பொதுசில சொன்ன மாதிரி போட்டியாவோ இல்லை அவங்களுக்கு எதிர்த்து செய்யணுமோ எங்கள் நோக்கம் இல்லை. எங்கள் சங்கம் எல்லா சங்கத்தையும் கூட நாங்கள் அரவணைச்சியும் அந்த சங்கத்துடைய ஆதரவோடு நாங்கள் செல்வோம். அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு கோரிக்கைன்றது பார்த்தீங்கன்னா இந்த சிறு தயாரிப்பு பட்ஜெட் படங்களுக்கு மானியம் இது வரைக்கும் தரலை, வழங்கப்படலை. இந்த அதுக்குள்ளே எலெக்ஷன் முடியறதுக்காகக்குள்ளையாவது அந்த பட்ஜெட் மானியத்தை கொடுத்து உதவினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சிறு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த திரையுலகம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திரையுலகம் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா பெரிய படத்தெல்லாம் வேலை வாய்ப்புலாம் கிடைக்காது. சிறு பட்ஜெட் படத்தில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது. அதனால வாழ வைக்கிற சிறு பட்ஜெட் தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னா அந்த படங்கள் தயாரித்து தியேட்டருக்கு வரணும். அந்த தியேட்டரில் மக்களும் ஆகிய நீங்களும் அந்த தேட்டரில் படத்தை பார்த்து சிறு பட்ஜெட் படத்தை நீங்கள் ஊக்குவிச்சு சிறு பட்ஜெட் படத்தை வெற்றி பெற செய்யணும். ஒவ்வொரு வெற்றி பெற ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி ஒரு 200-300 குடும்பங்கள் வாழுது. அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த திரைக்கு பின்னாடி வாழ்கிற எல்லாரையும் வாழ வைக்கணும் இந்த திரை உலகம். இதை விட்டுட்டு நம்ம பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டாரு எல்லாருமே ஸ்டார் தான். திரையில ஓடுறவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அதனால நல்ல கதைகள் நல்ல கதை அம்சம் சிறு பட்ஜெட் படத்துலையும் இருக்கு. அதை நீங்க மக்களாகியும் சரி பொதுமக்கள் எல்லாருமே தியேட்டர்ல படத்தை பார்க்கணும். அதே அன்பான வேண்டுகோள். தென்னிந்திய தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக அதாவது அரியின் திரைப்பட வரலாறுன்ற படம் பட்ஜெட் படம் தான். என்னுடைய படம் நான் ஹீரோவை நடித்து டைரக்ஷன் பண்ண படம். அது மானியம் இன்னும் கிடைக்கல. அதிமுக ஆட்சியிலே கொடுக்கறதா இருந்தாங்க. இன்னும் அது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. அந்த மானியங்கள்லாம் இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தலைவர் தனசேகரன் தலைவர் அதுக்காக பட்ஜெட் படங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அந்த மானியங்களுக்கு வர்றதுக்காக போராடுவோன்னு சொல்லி தான் இந்த சங்கமே ஆரம்பிச்சு 3 வருடமா சிறப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு பெப்சி தயாரிப்பாளர் சங்கம் போன்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இல்லீங்களா இல்ல இல்லை இது தனி இது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்க அதுக்குள்ளே கூட போக முடியாது. அதுக்குள்ளே மெம்பர்ஷிப் ஆகணும்னாவே ரொம்ப சாதாரணப்பட்ட எளியோர் யாரும் சேர முடியாது. அதில் அதை சினிமாவில் பல கனவோடு இருக்கவங்க அந்த சங்கத்துக்குள்ளே நுழைய கூட வாசலாக போக முடியாது. அதனால் இந்த எளியோர் கூட நம்ம சங்கத்தில் அந்த திரை வாழ்க்கையை அவங்க நினச்சபடி படத்தை பண்ணணும், நினச்சபடி வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் சங்கத்தோட முக்கிய நோக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு. 2வது எங்கள் சங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கத்தில் தயாரிக்கிற படம் அரசாங்கம் தரணும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்கள் சங்கத்தில் தயாரிக்கிற படத்தை எங்கள் சங்கம் சார்பாக
அந்த படம் எடுத்து பூஜை செய்து தயாரித்து தியேட்டருக்கு படம் வந்துருச்சா 10 நாளுக்குள்ள நாங்கள் வந்து 2 லட்ச ரூபா மானியமாக கொடுக்கறதாக முடிவு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசு மானியம் மட்டும் வைக்கிறீங்களா இல்லை தேட்டரே கொடுக்கணும்? இல்லை, தேட்டர் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து தேட்டர் உரிமையாளர் தான் கேட்க முடியும், அரசாங்கத்தை கேட்க முடியாது. தமிழ்நாடு அரசு சார்பாக உங்களோட பிரச்சனை சால்வ் பண்ண தேட்டர் கட்டி கொடுக்குற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்லை, தேட்டர்லாம் கட்டி கொடுக்க முடியாது. தேட்டர் இருக்க தேட்டர் மூடாம வந்த வரைக்கும் சந்தோஷம். அதாவது தேட்டர் உரிமையாளர்கள் சிறு பட்ஜெட் படத்துக்கு இந்த காலை காட்சி இல்லை மட்டும் இல்லாமல், ஏன்னா வந்து இப்போ பெரிய நடிகர் படம் வந்து காலை காட்சியில் 6 மணிக்கு போட்டால் கூட கூட்டணி வந்துடும். ஆனால் அந்த சிறு பட்ஜெட் படத்தை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த 11 மணி காட்சி மட்டும் தான் கொடுக்குறாங்க. 11 மணிக்கு யார் வர முடியும்? ஏன்னா இன்றைக்கி ஜென்ரல் சூழ்நிலை வந்து எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மதியான காட்சியாவது இல்லை மாலை காட்சியாவது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த சிறு பட்ஜெட் படத்தை 11 மணிக்கு காட்சி கொடுத்து அங்கே 10 பேரும் உட்கார மாட்டுறாங்க. அதனால் வந்து அந்த தயாரிப்பாளர் தேட்டர் வரல, டிக்கெட் வரல, அந்த ப்ரொடியூசரே வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ளே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. போஸ்டரும் ஓட்ட மாட்டேன்றாங்க. ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் வருதுன்னா போஸ்டர் ஓட்டணும். அந்த போஸ்டர் வாங்கி தான் கொடுக்குறோம், அச்சு தான் கொடுக்குறோம், அதை ஒட்டுறது கூட ஆள் இல்லை. அது போல கிடப்பில் இருக்குது. இது போல தவறுகள் செய்யாமல் கொஞ்சம் திரை தேட்டர் உரிமையாளர்கள் இந்த சிறு பட்ஜெட் படத்தை வந்து வாழ வைக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணால் மட்டும் எங்களால் முடியாத ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம், நாங்கள் போஸ்டர் வச்சு கொடுத்துறோம், ஒரு பேனர் கூட வச்சிடறாங்க, அங்கே அதான் பண்ணிடுறோம். ஆனால் வந்து அதை சரிப்பட அதை வந்து நீங்கள் அங்கே இருக்க வேலையாட்கள் வந்து சரியாக செய்யலை, அந்த போஸ்டும் ஒட்டுறது கிடையாது. அதுமாரி தவறுலாம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த தேட்டரில் சிறு பட்ஜெட் படம் வந்ததுன்னா அந்த படத்தை வந்து ஊக்குவிச்சு நீங்கள் ஒரு நல்ல காட்சி, ஏன்னா ஒரு நீங்கள் 4 காட்சியில் வந்து ஒரு 3 காட்சி அங்கே கொடுக்குறீங்க, ஒரு காட்சி எங்களுக்கு கொடுங்க, அது ஒரு மதியான டைமில் ஈவினிங் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Thanks,